இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வாழைக்காய் 65 செய்ய போகிறோம். வந்து ஒரு 3 வாழைக்காய் வந்து தோலை வந்து சீச்சிட்டு இந்த வாக்கில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீல வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் வந்து 65 மசாலா. இந்த 65 மசாலா வந்து நான் வீட்டிலேயே நானே அரைச்சி ரெடி பண்ணது. இதிலே உப்பு கலந்துருக்கும், அதனால் லைட்டாக உப்பு போட்டிருக்குறோம். இதை பெரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் பொரியல் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கடையிலலாம் கெமிக்கல் கலந்து வச்சுருப்பாங்க 65 மசாலா. நம்ம வீட்டிலே செஞ்சால் நல்லா சுத்தமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் பெரட்டி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் காஞ்சிச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு வர வரைக்கும் எடுத்துக்கலாம், வேக வச்சு. இந்த அளவுக்கு தான் வேகணும். வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம பெரட்டி வச்சுக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். தேங்க்யூ.